எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் முக்கியம்னா, நீங்கள் அப்போ தான் உங்களை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போக முடியும். ஹையர் ஸ்கேலில் நீங்கள் போகணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னோட 22 வயசுலேயே 22 இயர்ஸ்லேயே நான் வந்து இந்தியாவிலே எல்லோ பேஜஸ் கல்கி இன்டர்நேஷ்னலில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஆப்ரேட்டர் 22 வயசுலேயே என்ஐடி முடித்தேன், கம்ப்யூட்டர்ஸ் முடித்த உடனே எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வேலை கிடச்சிச்சு. எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லோ பேஜஸில் பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே வெளியூருக்கு போயிட்டேன், துபாய்க்கு போயிட்டேன். 6 months வேலை செஞ்சேன். உடனே துபாயில் வேலை கிடச்சிச்சு. துபாயில் போயிட்டு துபாயில் ராணியான்னு சொல்லி கம்பெனியில் டிசைனராக போனேன். அங்கேருந்து அப்படியே டெவலப் ஆகி ஹை ரேங்க்ஸ், அப்படியே டெண்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அப்படியே மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஹெட் ஆஃப் எஸ்டிமேஷன் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், அப்படியே பொசிஷன் மேலே போயிட்டே. டைம் எலக்ட்ரோ கம்பெனிக்கு, இன்னொன்று வந்து டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், ரெண்டுக்கும் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக அவ்வளோ என் மேலே ஒரு என்னோடய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு இது. அப்புறமா அப்படியே ஸ்பேஸ் ஏஜ் கம்பெனியில் டிப்டி மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே வேறு வந்துச்சு. அப்புறமா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி சிட்டி எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரிஸில் பிரான்ச் மேனேஜர் ஆகிட்டேன். யூகே பேஸ்ட் கம்பெனியில் பிரான்ச் மேனேஜர். அப்படியே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சேன், டைரெக்டாக கான்கேவ் ட்ரேடிங்கில் ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டேன். ஜென்ரல் மேனேஜர் இன் கான்கேவ் ட்ரேடிங், ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்புறமா சீமென்ஸ் கம்பெனியில் அப்படியே அங்கே வந்து சீமென்ஸ் கம்பெனியில் மேனேஜர். சீமென்ஸ் பெரிய கம்பெனி, இது ஹிஸ் எக்ஸலன்சி இசசாலி அல் குர்க், ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட மேனேஜர் ஆகிட்டேன். மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜர், எக்ஸிக்யூஷன் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர்லாம் இருந்தீங்கன்னா, இதெல்லாம் இன்ஜினியரிங் கம்பெனிஸ். நிறைய விஷயம் வந்து நீங்கள் அங்கே உட்காந்து வேலை செய்கிறீங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணுறீங்க, ஹை வோல்டேஜஸ் வரைக்கும் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜஸ்ன்னு பண்ணுறீங்க, டெலிகம்யூனிகேஷனில் டவர்ஸ், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரைஸிங் கூட பார்க்குறீங்க, ரெவென்யூஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ தேவை காசு, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. சிவிலில் ரோடு ஒர்க்ஸு, பில்டிங் ஒர்க்ஸு, நிறைய சிவில் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ப்ரைஸிங் பார்க்குறோம். அப்புறமா எம்இபி ஒர்க்ஸு, லைட்டிங், உள்ளே இருக்கிற லைட்டிங், இது சுவிட்ச் போர்டு, பெரிய ரேஞ்சஸில். ஸோ நல்ல பெரிய ரேஞ்சஸில் நான் வந்து எஸ்டிமேஷன்ஸ், ப்ரைஸிங்கில் இருந்தேன், காஸ்டிங்கில் இருந்தேன், காஸ்டில் இருந்தேன், எக்ஸிக்யூஷனில் இருந்தேன், ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ இட்ஸ் a ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு இந்தியா அண்ட் ஆல்சோ டு யூஏ. இந்தியாவில் எஜுகேஷன் கெயின் பண்ண, யூஏ கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்.